ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே கிளைமேட் ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. அதோட மழையும் தூறிட்டே இருக்குங்க. இந்த மலைக்கு செடியில் நிறைய பூவெல்லாம் புதுச்செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் குட்டீஸும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக வேணுன்றாங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான ஹெல்த்தான ப்ரொக்கோலி சீஸ் கட்லட் தாங்க. கட்லக்குள்ளே நம்ம சீஸ் வச்சுருக்கோம்ல, சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக சூடாக சூப்பராகவே இருக்குங்க. வாங்க பண்ணலாமா? இப்போ ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிக்கோங்க. பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரெண்டு டைம் பச்சை தண்ணியில் தாங்க கழுவுவேன். அதுக்கப்புறம் தான் சுடு தண்ணியில் போடுவேன். இப்போ சுடு தண்ணி சூடாகிடுச்சு. அதில் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ப்ரொக்கோலிலாம் போட்டுடலாம். நம்ம எடுத்தோடனே சுடு தண்ணியில் போட்டால் பூச்சி இருந்தால் கூட தெரியாதுங்க. பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன். அதையும் துருவி போட்டுக்கிறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் போட்டுப்போம். இப்போ 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்காங்க. அதையும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதோட சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் கடல மாவு வேணான்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் ப்ரொக்கோலியும் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா ட்ரில் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதோட ப்ரொக்கோலி நம்ம துருவி வச்சதையும் போட்டுடலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள், ரொம்ப அழகாக ட்ரை கலரில் இருக்குது. இதோட கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் ஒரிகானோ போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்துருக்காங்க. அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாங்க. அதில் நடுவில் குழி போட்டுக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ண சீஸை உள்ளே வச்சுக்கலாங்க. இப்படி எல்லா கட்லட்டும் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் என்னங்க, முட்டையில் போட்டு இவனை குளிக்க வச்சிடலாம். இவனை அப்படியே எடுத்துங்க ப்ரெட் கிராம்ஸில் போட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் என்னங்க, எல்லாத்தையும் பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டவா ஒன்று வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோ பட்டரோ போட்டுக்கோங்க. இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க. நல்லா சுட சுட சீஸோட ப்ரொக்கோலி கட்லட் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.